ஓகே ஸோ பேர் என்னப்பா சொன்னீங்க? கரூர். பிரவீனா கரூர். சரி, இப்போ மார்டினா கூடவே நீங்கள் ஒரே லிங்க்ல எடுத்துக்கிறீங்களா? ஒரே லிங்க்ல எடுத்துக்கிறீங்கல்ல? ஓகே, ஒரே லிங்க்ல எடுத்துக்கிறீங்க. ஸோ ரெண்டு பேருமே உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கிளாஸ் கவனிக்கிறது ஆடியோபிளா இருக்குல்ல? பக்கத்தில் பேசுறது ஆடியோபிளா இருக்குல்ல? ஆடியோபிளா இருக்கு. எழுதிக்கலாம். ஜூன் 18. ஸோ இன்னைக்கு உண்டான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ தென் செகண்ட் செஷன் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்ஸ், தேர்ட் செஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஜிகே, ஃபோர்த் செஷன் அப்படிங்கிறது தமிழ். ஸோ 4 செஷன் சரியா? ஸோ கரெக்டாக 2 o'clock வரைக்கும் ஆர் 1:30 இந்த மாதிரி இருக்கு. எழுதி வச்சுங்க. இப்போ நம்முடைய பிரதமர் எங்க இருக்கிறாரு? கனடாவில் இருக்கிறார். நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3 நாடுகளுக்கு 5 நாட்கள் அரசு முறை பயணமாக போயிருந்தாரு. அதுக்கு முதல் நாடு எங்க பார்த்தோம்? சைப்ரஸ். சைப்ரஸ் அப்படிங்கிற நாடு எங்க அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தோம். மெடிட்டேரியன் சி, அதனுடைய ஒரு தீவு நாடு. மெடிட்டேரியன் சி யாரோட கீ அப்படின்னு சொன்னோம்? ஜிப்ரால்டர். மத்திய தரைக்கடலின் சாவின்னு சொல்லுவாங்க. மத்திய தரைக்கடலின் சாவி அப்படிங்கிறது தான் ஜிப்ரால்டர் அப்படிங்கிறது ஞாபகம். பிரியதர்ஷன் தமிழ் முடியுமா? சரி, சமன் எடுத்தும் போது கேட்டுருவோம். தமிழ் எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சார், இங்கிலீஷ் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கேட்டுருவோம். அப்போ முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அப்போ இன்னைக்கு எந்த நாட்டில் இருக்கிறாருன்னா கனடா அப்படிங்கிற நாட்டில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ கனடா அப்படிங்கிறதுல புதிய பிரதமர் மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் பேர் மார்க் கார்னி அப்படிங்கிறவர். லிபரல் பார்ட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கனடாவில் பிரதமர் இருக்கிறாருன்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. G7 அப்படிங்கிறது அங்கே நடந்திருக்கு. நம்ம வந்து சிறப்பு அழைப்பு நாடாக போயிருக்கிறோம். ஸோ G7 நாடுகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது அப்படிங்கிறது. இஸ்ரேல் ஈரான் மோதலை நிறுத்த வேண்டும், G7 நாடுகள் வலியுறுத்தல். இந்த ஒரே ஒரு படம் போதும். நம்ம காமிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஒரு படம் ஒட்டுமொத்த முக்கியமான தலைவர்கள். இதுல இருந்து ஒரு கேள்வி வரும். போன எஸ்ஐல கேட்டிருந்தாங்க, ஸோ உக்ரைனோட அதிபர் யாரு அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ முக்கியமான நாடுகளுடைய அதிபர்கள் அப்படின்றத கேட்டுருவாங்க. ஸோ அதோட கூட ரொம்ப முக்கியமானது பிரதமர் கேட்டுருவாங்க, இல்லை முக்கியமான அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைச்சர் அந்த மாதிரி எதுவும் கேட்டுருவாங்க. இப்போ நான் அப்படியே வந்து இடமிருந்து வளமா அப்படிங்கிற போறேன். என்னோட பார்வையில இடமிருந்து வளம். ஸோ இடமிருந்து வளம் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்கிரீன் நல்லா தெரியுதுலமா? உங்களுக்குலாம் ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு தான். சரி, இவங்களுக்கு நல்லாவே தெரியும், பெரிய ஸ்கிரீன். ஸோ ஆஃப்லைனில் இருக்கிறவங்களுக்கு டிஜிட்டல் தான் பெருசாக தெரியும். ஸோ உங்களுக்கும் நல்லா கிளியராக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நல்ல ஒரு அட்மாஸ்பியர், ஷெரீன் அட்மாஸ்பியர். ஷெரீன்னா என்னது? ஷெரீன் ஷெரீன்னா நம்ம எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஷெரீன்னாவே அழகுன்னு அர்த்தம். ஷெரீன்னாவே அழகு அப்படின்னு அர்த்தம். ஒரு ரம்யமான இடமா இருக்கு. நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கனடாவில். நல்ல ஹில் ஸ்டேஷன். அதில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப வளர்த்தியா இருக்கிறாரு. இதுதானே? இவர் தானே? மலப்புறத்துல இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்த்தியா இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு? நம்ம உலக நாட்டாமை என்ன பண்றாரு? முக்கியமா ட்ரம்ப் என்ன பண்றாரு? ஒரு போட்டோலாம் அங்கே எல்லாம் பார்க்கணும் எல்லாரும். அப்படியே ஒரு போட்டோ தானே அழகா போட்டுருக்கணும். உலக நாடுகள் எல்லாம் அந்த போட்டோ நீங்க பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு போட்டோ. அவர் வாட்டு அங்கிட்டு திரும்பிட்டு இருக்காரு. இதுல ஒரே ஒருத்தர் தான் ரொம்ப சூப்பரா போஸ்ட் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட்ல உள்ளவர் நல்லா அழகா சிரிக்கிறாரு. அப்படிதானே? அங்க இருந்து ஆரம்பிப்போம். அவர் யாருன்னு பார்ப்போம். ஸோ இடமிருந்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஐரோப்பிய கவுன்சில், அவரோட தலைவர் தாங்க அவர். யூரோப்பியன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில், அவரோட தலைவர் அப்படிங்கிறது ஆண்டனியோ கோஸ்டா. அப்ப யூரோப்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கவுன்சிலோட தலைவர் யாரு? இந்த G7 அப்படிங்கிறதா உலக நாடுகளை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா ஆளுகை செய்யுது. 85% 85% பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த நாடுகள் தான் டிசைட் ஆகுது. இந்த நாடுகள் அப்படிங்கிறது தான் டிசைட் ஆகுது. அதுல யூரோப்பியன் கமிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கவுன்சிலோட தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா. ஆண்டனியோ கோஸ்டா அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், படிச்சுங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது இடத்துல இருக்கிறவர் ஜப்பான் நாட்டோட பிரதமர் ஷிகரு இஷிபா. ஷிகரு இஷிபா அப்படிங்கிறவர் தான் ஜப்பான் நாட்டினுடைய பிரதமர். the new prime minister of Japan. 101 101வது பிரதமர். ஜப்பான் நாட்டினுடைய 101வது பிரதமர் அப்படிங்கிறது ஷிகரு இஷிபா அப்படிங்கிறவர் இருக்கிறார் இரண்டாவது இடத்துல. மூன்றாவது இருக்கக்கூடிய அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இத்தாலியோட முதல் பெண் பிரதமர். இத்தாலியோட முதல் பெண் பிரதமர் அப்படின்னு சொல்றது the first prime minister of Italy, women prime minister சார்ஜியோ மெலோனி. சார்ஜியோ மெலோனி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சார்ஜியோ மெலோனி. மூன்றாவது இடத்துல இருக்கிறவங்க இத்தாலி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இப்ப தலைமையேற்றிருக்கக்கூடிய அந்த போப் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறது. எத்தனையாவது போப்? 267வது போப் அப்படிங்கிறது. எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறார், அழைக்கப்படுகிறார்? போப் லியோ 14. 14 40
சரியா, ஞாபகம் வச்சுக்கணும். லியோ 14 அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுறாரு. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ போப் அப்படிங்கிறவர் தான் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைவர், மதகுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மதகுரு அப்படிங்கிற மாதிரி இருக்குவாங்க. ஸோ அங்க இத்தாலி நாட்டோட பெண் பிரதமர் அப்படிங்கிறவங்க சார்ஜியா மெலோனி அவங்கள பாக்குறோம். அவர் என்ன, அவர் ஏதோ அட்டென்ஷன் அடிக்கிற மாதிரி இருக்கிறாரு. நம்ம ஜப்பான் நாட்டு பிரதமர்னா ஜனகணமன பாடம்ல இவங்க ரொம்ப ஹாயா இருக்கிறாங்க, கையெல்லாம் நல்லா கொப்பி வச்சுட்டு. இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போஸ்ட் கொடுக்குறாங்க. 4வது இடத்துல இருக்கிறது யாரு? பிரான்ஸோட அதிபருங்க. பிரான்ஸ் இமானுவேல் மேக்ரான். இமானுவேல், இப்ப தம்பி சொல்றாரு பாருங்க, இமானுவேல்னா என்ன தம்பி? தீபக் ரட்சகரா? இமானுவேல் அப்படின்னு சொன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார்னா புரிஞ்சுங்க, வெளியில இல்ல, அவர் நமக்குள்ள ஆவியா தான் இருக்கிறார், கட்டடத்துக்குள்ள இல்ல. கட்டிடத்துக்குள்ள கிடையாது, கட்டடத்துல கிடையாது, வேற எங்கேயும் போய் தேடணும் அவசியம் கிடையாது. கண்டிப்பா நீங்க மெக்காவுக்கு போகணும்னு ஆசை, அது அவசியம் இல்லை. நாகூருக்கு போகணும் அவசியம் இல்லை. அங்கதான் அந்த கோயில்ல தான் போய் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் நமக்குள் இருப்பதே ரகசியம் அப்படின்ற மாதிரி சொல்லுது லூக்கா 17ஆம் அதிகாரத்துல. அதே மாதிரி மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல. சரி, ஆலயம் அப்படிங்கிறது 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 17வது அதிகாரம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் நான் இரேன் அப்படிங்கிறார். ஆலயங்களை கட்டுவோம் வாங்க, அது வந்து அநீதி, இயேசுவுக்கு விரோதி. சரியா? சோ நாடு இமானுவேல் மேக்ரான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர், பிரான்ஸோட அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிபர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து கனடாவோட பிரதமர். சோ கனடாவோட பிரதமர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், மார்க் கார்னி. இவர் தான் ஹோஸ்ட் கண்ட்ரி. சோ ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது மார்க் கார்னி. அருகாமையில் இருக்கிறவர் தான் அமெரிக்க அதிபர். அமெரிக்க அதிபர் இருக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப். எத்தனையாவது அதிபர்? 47. 47 எந்த கட்சி? ரிபப்ளிக் பார்ட்டி. இப்ப நேத்து கேட்டேன், இன்னைக்கு கேட்கிறேன். எப்படி சொல்றேன், டெய்லி பார்க்கும்போது சொல்லிட்டே இருக்கும். சரியா? பிரியதர்ஷினி பயப்படக்கூடாது. பிரியதர்ஷினி எந்த ஒரு கரூரா? அறந்தாங்கி. அப்பா தான் எந்த ஊர் சொன்னாரோ? நாமக்கல் சொன்னாரோ? அப்பா நாமக்கல். அதாவது அங்க ஒர்க் இருக்கு, விவசாயம். விவசாயம் அறந்தாங்கி இல்லையா, அங்கேயா? விவசாயம் இங்க தான் சார். அங்க அப்பா கடை வச்சிருக்காங்க. கடை வச்சிருக்காங்க. சோ எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இமானுவேல் மேக்ரான் அப்படிங்கிறவர் இருக்கிறார், பிரான்ஸ் அதிபர். அதுக்கப்புறம் கனடா பிரதமர் மார்க் கார்னி அப்படிங்கிறவர் இருக்கிறார். அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்ங்கிறவர் இருக்காரு. அப்புறம் பிரிட்டனோட பிரதமர் கியர் ஸ்டார்மர். பிரிட்டனோட பிரதமர் கியர் ஸ்டார்மர். ஏன் இந்த பாட்டுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறேன், இவ்வளவு முக்கியமான கொடுக்குறேன்னா, இந்த கொஸ்டின் கண்டிப்பா நீங்க செப்டம்பர் 28 குரூப் 2ல எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய எஸ்எஸ்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிஜிஎல் எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். அப்கமிங் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல எதிர்பார்க்கலாம். குரூப் 4க்கு எதிர்பார்க்க முடியாது, மேபி எதிர்பார்க்கலாம். காரணம் என்னன்னா, இது ஆல்ரெடி டிசைடட். இது 6 மாசத்துக்கு முன்னாடி டிசைடட். லாஸ்ட் G7 இது டிசைடட். மேபி எங்க கூட கேட்கலாம், எந்த நாட்டில் நடந்துச்சு, அவசியம் விட்டுறக்கூடாது. இன்னொரு முக்கியமானது, G7 அப்படிங்கிறது நமக்கு பாடம். G7ன்றது நமக்கு பாடம். பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு பாடமா இருக்குது, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பாடமா இருக்குது. ஸோ G7 அப்படிங்கிறதுல எந்த நாடு உறுப்பு நாடு, எந்த நாடு உறுப்பு நாடு அல்லன்னு கேட்டுருவாங்க. அப்ப எந்த நாடு உறுப்பு நாடா இருக்கு, அப்ப எந்த நாடு உறுப்பு நாடா இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருவாங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. முக்கியமானது G7 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. ஸோ அமெரிக்க அதிபருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தான் யாரு சார் அப்படின்னு கேட்டா, பிரிட்டனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர். அதுக்கப்புறம் ஜெர்மனோட பிரதமர் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஜெர்மன் நாட்டோட பிரதமர் ஜெர்மனி நாட்டினுடைய பிரதமர் இருக்கிறாரு ஃபிரெடரிக் மெர்ஸ். அப்படிங்கிறவர் தான் ஜெர்மன் நாட்டினுடைய பிரதமர். சோ ஃபிரெடரிக் மெர்ஸ் அப்படிங்கிறவர் இருக்காரு. அதே மாதிரி யூரோப்பியன் கமிஷன், அது கவுன்சில், இது கமிஷன், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஈஸி தான் இருக்கும். யூரோப்பியன் கவுன்சில் வேற, கவுன்சிலோட தலைவர் தான் ஆண்டனியோ கோஸ்டர். யூரோப்பியன் கமிஷனுடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைவி யாரு அப்படின்னா உர்சுலா ஒண்டர் லியன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உர்சுலா ஒண்டர் லியன். சோ இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிற பார்க்கிறோம். எதுல சார் அப்படின்னு கேட்டா G7 உலக நாடுகளை, சோ ஒட்டுமொத்த நாடுகளையும் இது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் அண்ட் ஈரான் மோதல் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் அப்படிங்கிறது ஈரானோட அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களால் தமக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருதி இஸ்ரேல் ஈரானுடன் மோதலில் ஈடுபட்டு வருகிறது. எப்போனா கரெக்டா 13ஆம் தேதியில இருந்து. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும், 13th தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சண்டை அப்படிங்கிறது வந்து 13th. இன்னைக்கு என்னப்பா டேட்? 18th இருக்கிறோம். சோ கனடா தலைமையில அந்நாட்டில் உள்ள எங்க சார் நடக்குது? ஆல்பர்டா பிரசிடென்சி. சோ கனடாவுல இந்த G7 மாநாடு எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டா, ஆல்பர்டா அப்படிங்கிற ஒரு பிரசிடென்சி. ஆல்பர்டாங்கிற பிரசிடென்சில
ஸோ 2 நாட்கள் அப்படிங்கிறது நடைபெற்ற இந்த G7 அப்படிங்கிறது உச்சி மாநாடு நேத்திக்கு நிறைவடைஞ்சிருக்கு. 2 நாள், திங்கள் செவ்வாய். அப்ப G7 மாநாடு எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 16, 17 ஜூன் 16, 17 ஜூன் 16, ஜூன் 17. கைவிழி அனுமதிக்கலாமா? கைவிழி ஜூன் 16 யாரோட நினைவு தினம்? ஜூன் 16 தான் கேட்டவங்க என்டேவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சிஆர் தாஸோட நினைவு தினம் இல்லையா? ஜூன் 16 அப்படிங்கிறது வந்து சிஆர் தாஸோட நினைவு தினம். அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா G7 மாநாடு அப்படிங்கிறது கூடி இருக்கிறாங்க ஆல்பர்டா அப்படிங்கிற மாகாணத்துல. சரி, அப்ப ஜூன் 17 யாரோட? சோ வாஞ்சிநாதனோட பிறந்த தினமா நினைவு தினமா? அதுவும் நினைவு நாள் தான். வாஞ்சிநாதன் அப்படிங்கறத பார்த்தோம். சோ இந்த நாடுகள் G7 அப்படிங்கிறதுல கனடா இருக்கா? எஸ். அமெரிக்கா இருக்கா? பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ள அந்த கூட்டமைப்பை சோ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், பிரிட்டனுடைய பிரதமர் கீர் ஸ்டார்மர், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இத்தாலியோட பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, ஜெர்மனியோட பிரதமர் அப்படிங்கிற ஃபிரெடரிக் மெர்ஸ், ஜப்பானோட பிரதமர் ஷிகரு இசிபா ஆகியோர் பங்கேற்றனர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க உறுப்பினர் அல்லாத 2 பேரும் பங்கேற்றிருக்கிறாங்க. அதுல முக்கியமா யூரோப்பியன் கவுன்சில், இன்னொரு யூரோப்பியன் கமிஷன். சோ கனடால நடந்திருக்கு, 2 நாள் நடந்திருக்கு. முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதை பத்தி நடத்துங்க. இதுல யாரை சேர்க்கிறதுக்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க? இந்த G7 பரிந்துரை செய்திருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டா, ஒண்ணு ரஷ்யா, இன்னொன்னு சீனா. சோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர் கூறுகையில், கடந்த 2014ஆம் ஆண்டு உக்ரைனில் கிரீமியா பகுதியை ரஷ்யா ஆக்கிரமித்து தன்னுடன் இணைத்துக் கொண்டது. அதன் பின்னர் G8 கூட்டமைப்பில் இந்தியா, ரஷ்யா நீக்கப்பட்டு அந்த கூட்டமைப்பு G7 மாறியது. ஏற்கனவே இது G8 தான் இருந்துச்சு, ரஷ்யாவை நீக்கிட்டாங்க. 2014ல நீக்கிட்டாங்க. சரியா? இப்போ மறுபடியும் ரஷ்யாவை சேர்க்க சொல்லி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வருது. ரஷ்யா மாத்திரம் இல்ல, சீனாவையும் சேர்க்கணும். அப்ப G7க்குள்ள இந்தியா இருக்கா? இல்ல. அப்ப எதுக்குள்ள இந்தியா இல்லங்கிறத தெரிஞ்சு வச்சிரும். ரொம்ப முக்கியமான அமைப்புகள்ல நேட்டோல இருக்கா? நிச்சயமா இருக்காது. அது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அப்ப G7க்குள்ள கிடையாது அப்படிங்கிறது. காமன்வெல்த்ல இருக்கா? காமன்வெல்த்ல இருக்கா? காமன்வெல்த்னா என்ன? ஆங்கிலேய அரசு அப்படி சொல்றாங்கல்ல, பிரித்தானியா, பிரிட்டன், அது மாதிரி அவங்க கீழே காலனி ஆதிக்கத்தில் இருந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் காமன்வெல்த். அதுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும், முடிக்க கூடாது, செக் பண்ணணும். ஸோ முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அணு ஆயுதம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நேற்றுக்கு ஒரு முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டாருன்னு பார்த்தோம். யார் அவர்? ஏடிஜிபின்னு சொல்லுவோம். ஏடிஜிபி ஜெயராமன். ஏதோ யாரும் ஜெயராமன் சொல்லிடக்கூடாது. ஏடிஜிபி ஜெயராமன். ஏன்னா நெல் ஜெயராமன் ஒருத்தர் இருக்கா தெரியுமா? வீரிய வகை விதைகள் டிஃபரெண்ட் அப்படிங்கிற மாதிரியான விதைகள்லாம் கண்டுபிடிச்சார்ல நெல்லு அவருக்கு பேரு என்னதான்? ஜெயராமன். நெல் ஜெயராமன் அப்படிங்கிறது திருக்கோவிலைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் பக்கத்துல. ஸோ அந்த ஊர்ல வந்து நெல் ஜெயராமன் அப்படிங்கிறவர் பல்வேறு விதமான நெல் அப்படிங்கிற ரகங்களை அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரி. நெல் ஜெயராமன் கேட்பாங்க. இந்த ஜெயராமன் யாரு? ஏடிஜிபி ஜெயராமன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இவரோட கைது செய்யப்படுவதாக இருந்தவர் யாரு? எம்எல்ஏ. எந்த பக்கம்? கேவி குப்பத்துல யாரு? ஜெகன்மூர்த்தி அப்படிங்கிறவர். அவரை விடுவிச்சிருக்கிறாங்க. இவரை பதவியில இருந்து இவரை தூக்கி இருக்கிறாங்க, பணியிட நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ. முக்கியமானது சென்னை ஐஐடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ தொடர்ந்து 6வது முறையாக சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான விருது பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அங்க இது இயந்திர கற்றல் அப்படிங்கிறது மெஷின் லேர்னிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு புதிய பாடத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆனர் விருதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஐஐடி. ஸோ மாணவர்கள் குடிநீர் ஏடிஎம் இயந்திரங்கள், குடிநீருக்குன்னு ஒரு ஏடிஎம் இயந்திரங்கள் எழுதி வச்சு. இந்த சிறப்பு ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் முதல் ஏடிஎம்ங்க குடிநீருக்காக, ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஏடிஎம். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறதுக்காக ஏடிஎம் அப்படிங்கிறது வந்து எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க, சென்னையில். ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது இதெல்லாம் இலவச பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில். இலவச பண்டங்கள், ஃப்ரீ குட்ஸ். எதெல்லாம் ஃப்ரீ குட்ஸ்? வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ குட்ஸ். சோலார் அப்படிங்கிறது, அந்த சோலாருடைய லைட் இருக்குல்ல, அது வந்து ஃப்ரீ குட்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஏர் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ குட்ஸ். இதெல்லாம் எக்கனாமிக் குட்ஸ் கிடையாது, இதெல்லாம் ஃப்ரீ குட்ஸ். ஆனா நவ இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் எக்கனாமிக் குட்ஸ் ஆயிடுச்சு, பொருளாதார பண்டங்கள் ஆயிடுச்சு. இப்போ கேட்குறாங்கல்ல, உங்களுக்கு சாதா ஏர் வேணுமா நைட்ரஜன் ஏர் வேணுமான்றான். நீங்க பெட்ரோல் பங்க்ல போய் நீங்க போய் டியூப்ல வந்து காத்தி ஏற்றுறதுக்கு சாதா ஏர் வேணுமா நைட்ரஜன் ஏர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அது என்ன ஆயிடுச்சு? காசு ஆயிடுச்சு, எக்கனாமிக் குட்ஸா மாறிடுச்சு. அதே மாதிரி சோலார் பேனல் அமைக்கிறோம்ல, இல்லையா? சோலார் பேனல் காசு ஆயிடுச்சுல.
அதே மாதிரி பாட்டில்ல தண்ணி வந்துருச்சுல, பாக்கெட்ல தண்ணி வந்துருச்சுல, பாக்கெட்ல தண்ணி வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு காலத்துல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இலவச பண்டங்கள். அப்ப மாநகரில் குடிநீர் ஏடிஎம் இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏடிஎம், நீங்க ஏடிஎம்ல எப்படி பணம் எடுக்கிறீங்களோ அது மாதிரி எப்படி சொல்றது. சர்வதேச யோகா நாள் 21ஆம் தேதி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 21ஆம் தேதி யோகா நாள் அப்படிங்கிறது எந்த ஆண்டுல இருந்து செலிப்ரேட் பண்ணப்படுது? அப்புறம் ரீசெண்டாக சொல்லிட்டு வரேன் தொடர்ந்து. 2016 2016 அப்பதான் அறிவிச்சாங்க. 2016 அப்படிங்கறத அறிவிச்சாங்க. இன்டர்நேஷனல் யோகா டே அப்படிங்கிறது ஜூன் 21 ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் சூரிய கதிர் திருப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூரியனுடைய கதிர் அப்படிங்கிற ரே வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா நம்ம பூமியில வரும். அதனால இட் இஸ் லாங்கஸ்ட் டே. ஜூன் 21 அப்படிங்கறத லாங்கஸ்ட் டேன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். லாங்கஸ்ட் டே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜூன் 21 லாங்கஸ்ட் டே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அடுத்து என்னங்க, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. எது தேவையோ அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. சிகரம் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிகரம் அப்படின்ற போது இந்தியாவிலேயே மிக உயரமான சிகரம் எது? K2 அப்படிங்கிறது காரபுரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய காட்வின் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு சிகரம். தமிழகத்தில் மிக உயரமான சிகரம் எது? தொட்டபெட்டா. தமிழகத்தில் தொட்டபெட்டா, ஆனைமுடி கிடையாது. தமிழகத்தில் தொட்டபெட்டா அப்படிங்கிற சிகரம் நீலகிரி அப்படிங்கிறது. தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் எது? ஆனைமுடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வேர்ல்ட்ல எது? எவரெஸ்ட். நல்லா பேசுங்க. எவரெஸ்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒவ்வொரு சிகரங்களோட உயரம் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, தென்னிந்தியாவுல, வேர்ல்டுல ஒவ்வொரு காண்டினென்ட்ல என்னென்ன சிகரங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ ஓவரால் என்னென்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கீழடி விவகாரத்துல மத்திய அரசுக்கு உணர்வை வெளிப்படுத்துவோம் சொல்லியிருக்காங்க. கீழடி அப்படிங்கிறது எந்த மாவட்டத்துல வருது? சிவகங்கை மாவட்டத்துல மட்டும் எத்தனை இடத்துல வருது? 4 இடத்துல வருது. கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர். கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ இரண்டாவது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. பக்கத்துல பொற்பனை கோட்டை எந்த மாவட்டத்துல வருது? புதுக்கோட்டை மாவட்டத்துல வருது. அதே மாதிரி வெம்பக்கோட்டை எங்க வருது? விருதுநகர்ல வருது. கொடுமணல் எங்க வருது? ஈரோடுல வருது. ஆதிச்சநல்லூர் எங்க வருது? தூத்துக்குடியில வருது. அரிக்கம்பேடு எங்க வருது? அதே தூத்துக்குடியில இன்னொரு இடம் சொல்லிருக்கோம், சிவகலை. என்னங்க? சிவகலை. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, மறுபடியும் சொல்றேன், ராம்சார் கேள்வி கேட்கலன்றதுனால குரூப் 4ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ராம்சார். அதே மாதிரி ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர்ஸ், ஜிஐ, தமிழ்நாட்டுல இந்தியாவுல எவ்வளவு இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து, அதே மாதிரி முருகன் மாநாடு, பக்தர்கள் மாநாடு, இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா படிச்சுங்க. நான் சொன்னேன்ல, இதை பாருங்க. இளைஞரை சுட்டு பிடித்த போலீசார் பண்ருட்டி அருகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ருட்டினாவே எதுக்குங்க ஃபேமஸ்? பலாப்பழங்க. பண்ருட்டினா என்னது? பலாப்பழம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மாப்பழா வாழை என்ன கனி என்று அழைக்கப்படுகிறது? முக்கனி. மாப்பழா வாழை என்ன கனி? முக்கனி. முத்தமிழ் இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இயல் இசை நாடகம். HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் புதிய திட்டம் தொடக்கம். எழுதி வச்சுக்கணும். HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். உலக குருதி கொடையாளர் தினம் அப்படின்னா நேற்று குருதி கொடை, பிளட் டொனேஷன், வேர்ல்டு பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. வேகமாக எடுத்துருவாங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ட்டுன்னு. சரியா? கிளாஸ்ல கண்ணிய காவலர் கக்கன்ஜி எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் தெரியுமா? கக்கன்ஜி காமராஜர் உடைய ஆட்சியில போலீஸ் மந்திரியாக இருந்தவர். எளிமைக்கு ரொம்ப பாத்திரமாக இருக்கக்கூடியவர். தன்னுடைய மந்திரியா இருக்கும்போது கூட அரசு மருத்துவமனையில போய், ஸோ அதுவும் அங்கே உள்ளுக்குள்ள இடம் கிடைக்காதனால அவர் வராண்டால படுத்துட்டு தன்னோட பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஊருக்கார் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல கும்பைப்பட்டி அப்படிங்கிறதுல ஷெட்யூல் காஸ்ட் பறையர் இனத்தை சார்ந்தவர். ஸோ ரொம்ப முக்கியமானவர். இவரை வந்து என்ன பண்ணுவாங்க, அன்னைக்குள்ள காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தீண்டாமை கொடுமை இருக்கும். பயங்கரமான தீண்டாமை கொடுமை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, கக்கன்ஜி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உலகம் போற்றக்கூடிய, இந்தியா போற்றக்கூடிய முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிறாரு அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. அதில் சொல்லியிருக்காங்க பாருங்க, மதுரை அரசு மருத்துவமனையில் கக்கன்ஜி சிகிச்சை பெற்ற போது அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவரை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். என்ன உதவி உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டிருக்கிறாரு. உங்கள் அன்பு மட்டும் போதும் அப்படின்னு இருக்காரு கக்கன்ஜி. எந்த மருத்துவமனையில? ராஜாஜி அரசு மருத்துவமனையில. ராஜாஜி அரசு மருத்துவமனை. ஒவ்வொரு மருத்துவமனையும் யாருடைய பெயர்ல அழைக்கப்படுதுன்னு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை யார் பெயர்ல அழைக்கப்படுது? ராஜீவ் காந்தி மருத்துவமனை. ராஜீவ் காந்தி மருத்துவமனை அப்படிங்கிறது. இப்ப மதுரையில இருக்கிறது ராஜாஜி மருத்துவமனை. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் முக்கியமான மருத்துவமனைகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. மாசுபடும் தாமிரபரணி அப்படிங்கிறது வந்து எந்த மாவட்டத்துல வருது?
திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அதிகபட்சமா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்ப தாமிரபரணியோட மேற்கு கரையில யார் இருக்கிறா, தாமிரபரணியோட கிழக்கு கரையில யார் இருக்கா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். பாளையங்கோட்டை, திருநெல்வேலி அப்படிங்கிற ரெண்டு நகரம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிச்சிருக்கோம். டெக்ஸ்ட் புக்ல நம்ம படிச்சிருக்கோம். தமிழ்ல வராங்க, அவங்களா தமிழ்ல வராங்க. தமிழ்ல நீங்க 85 கேள்விகள் இலக்கணம் சார்ந்து அது சார்ந்து வருதுன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் புக்கை படிக்காம போயிடாதீங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தரவா படிச்சிருக்கணும். சரியா? 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தரவா படிச்சிருக்கணும். டெக்ஸ்ட் புக் வைஸா தான் நமக்கு வந்து क्वेश्चन பேப்பர் இடம் வரும். சோ உங்களுக்கு டெஸ்ட் நம்மளும் அப்படிதான் வைப்போம். G7 மாநாடு அப்படிங்கிற கனடாவில பிரதமர். சோ கனடாவில பிரதமர் எந்த பிரதமர்? நம்ம தமிழகத்தினுடைய பிரதமர், சாரி இந்தியாவினுடைய பிரதமர் அப்படிங்கிற ரெடி வச்சுங்க. அமர்நாத் மீண்டும் இடமாற்றம். தொல்லியல் துறை இயக்குனர், தொல்லியல் துறை இயக்குனர் அப்படிங்கிற அமர்நாத் மீண்டும் இடமாற்றம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது, இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. தொல்லியல் துறை இயக்குனர் அமர்நாத் அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ கீழடி அகழ்வாராய்ச்சியின் தொடக்க காலத்தில் முக்கிய பங்களிப்பை வழங்கியவராக கருதப்படும் இந்திய தொல்லியல் துறை இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணா. இவர் தாங்க கீழடி அப்படிங்கிறது முதல் அகழ்வாய்வு தொடங்கும் போது முக்கியமான தலைவராக இருந்தாரு, முக்கிய காரணமாக இருந்தாரு. இப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இடம் மாத்தி இருக்கிறாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணாவை இந்திய தொழில்துறை ஆய்வுத்துறை செவ்வாய்க்கிழமை இடமாற்றம் செய்தது. தற்போது அமர்நாத் ராமகிருஷ்ணா நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் தேசிய இயக்கத்தின் இயக்குனர். நேஷனல் மொனுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல், நேஷனல் மொனுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் அதுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். யார் அப்படின்னு கேட்டா அமர்நாத் ராமகிருஷ்ணா. மேபி கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கீழடியில எப்ப தொடங்குறாங்க? 2015 2017 அந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ இப்போ அவரை மாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அரசியல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். மத்திய கிழக்கில் விமான நிலையங்கள் மூடல். மத்திய கிழக்கு, சென்ட்ரல் ஈஸ்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மத்திய கிழக்குல. சோ மத்திய கிழக்குனாவே உங்களுக்கு தெரியும் நிறைய நாடுகள் இருக்கு. வளைகுடா நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் சொல்லுவோம். விமானங்கள்ல பூரா மூடப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா இந்த இஸ்ரேல் அண்ட் ஈரான் இங்கேயாட்டு இவங்க போயிட்டு இருப்பாங்க, வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டு அடிச்சுட்டு இருக்காங்க, வான்வெளி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. சோ அது போய் எங்கேயாவது வந்து விமானங்கள் பறந்து போகும்போது வைக்கும்போது அடிச்சுன்னா உசுரோட காடு, எல்லாரும் உசுரோட காடு. அப்ப இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் மேலும் விரிவடையக்கூடும் என்ற அச்சத்துல விமான நிலையங்கள் மூடப்படுகிறது அப்படிங்கிறது. இதனால் எந்தெந்த நாடு, குறிப்பாக ஈரான், ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் படித்து வரும் பிற நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் பரிதவித்து வருகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பரிதவிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன். ரைட். அமலாக்கத்துறை அப்படின்னாவே யார் இருக்கா? ராகுல் நவீன் அப்படிங்கிறவர் இருக்கிற. அமலாக்கத்துறை இடியா, இடின்னு சொன்னாவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா. சோ அது வந்து முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நீதிபதி யஸ்வந்த் வர்மா அப்படிங்கிறவர் எங்க இருந்தாரு? யஸ்வந்த் வர்மா டெல்லியில ஹைகோர்ட்ல இருந்தாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் எங்க மாற்றப்பட்டாருன்னு பார்த்தோம், அலகாபாத். பிரச்சனை அப்படிங்கிறது. தலாய் லாமா பிறந்த நாள் கருணை தினம் எழுதி வச்சுங்க. மெர்சி டே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தலாய் லாமா பௌத்த மத துறவி, பௌத்த மதத்தினுடைய முக்கியமானவர் தலாய் லாமா அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருடைய பிறந்த நாள கருணை தினம் அப்படிங்கிற மாதிரி நாடாளுமன்றத்துல, எங்க அமெரிக்க நாடாளுமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்க நாடாளுமன்றத்தோட பேரு காங்கிரஸ். ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்க நாடாளுமன்றத்தோட பேர் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். காங்கிரஸ். அப்படியே ஒதுங்கிட்டாங்க. ஆர்த்தி ஒதுங்கியாச்சு, தேஷ்முகி ஒதுங்கியாச்சு, கௌதம் ஒதுங்கியாச்சு, வனராஜா ஒதுங்கியாச்சு. அடுத்து உள்ள எக்ஸாம்ஸ் சொல்லிட்டு. ஆனா ஒதுங்கிறாதீங்க, மறுபடியும் சொல்றேன், ஒதுங்கிறாதீங்க. கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னா திரும்ப நல்லா படிங்க. ஆம் ஆத்மி அப்படிங்கிறது தற்போது எத்தனை மாநிலங்களில் ஆட்சி ஆளுகிறது? ஒண்ணே ஒண்ணு, பஞ்சாப்ல மட்டும். பகவத் மான். யாருங்க? பகவத் மான் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆம் ஆத்மி பார்ட்டி கொடுத்துருக்காங்க நியூஸ்ல. சோ முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சர்வதேச தரத்தை விஞ்சும் இந்திய பொம்மைகள் எழுதி வச்சுங்க. இந்தியாவினுடைய பொம்மைகள் அப்படிங்கிறது முத இந்தியாவில் தயாரிச்ச பொம்மை எதுல இருந்து தயாரிச்சாங்க? முதல் தயாரிக்கப்பட்ட பொம்மை திருப்பதி. இந்திய மண்ணில் தயாரிக்கப்பட்ட முதல் பொம்மைகள் டெரகோட்டா, சுடுமண் அந்த மாதிரி சொல்லுவாங்க. டெரகோட்டா அப்படிங்கிறது தான் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் பொம்மைகள் அப்படிங்கிறது டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 1640 பொம்மை தொழிற்சாலைகள் இருக்கான் இந்தியாவில். 1640 பொம்மை தொழிற்சாலைகள், பொம்மை செய்கிறது, டால் மேக்கிங் அந்த மாதிரி ஃபேக்டரிஸ். 1640 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பை தாமதப்படுத்துவது அரசின் நோக்கம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சாடி இருக்கிறாங்க.
ஸோ 2027 அப்படிங்கிறதுல வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. எத்தனை கட்டமா? 2 கட்டமா நடத்த போறாங்க அப்படின்றது ஏற்கனவே நிறைய பேசிட்டோம், மறுபடியும் அதை பேசிட்டே இருக்க வேண்டாம். ஸோ விமான விபத்து இவர் உங்களுக்கு தெரியும், இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மத்திய அமைச்சர். மத்திய அமைச்சர் இப்ப யாருங்க? மத்திய அமைச்சர் யாரு? விமானத்துறை அமைச்சர் யாரு? ஆந்திர பிரதேசத்திலிருந்து என்ன நாயுடு? ராம்மோகன் நாயுடு. ராம்மோகன் நாயுடு. ஒரு சிலரால தான் எடுக்க முடியுது, ஆனா நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்தியாவுடைய விமானத்துறை அமைச்சர், சரியா? ஏர் மினிஸ்டர் அப்படின்னாவே ராம்மோகன் நாயுடு, ஹீஸ் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், ஞாபகம் வச்சுக்கணும். அதோட இணை அமைச்சர் யாரு? அவர் தான் இன்னைக்கு பேசியிருக்காரு, முரளிதர் மோகோல். முரளிதர் மோகோல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. குஜராத்ல இருந்து அகமதாபாத் போன அந்த விமானம் போயிங் வகையை சார்ந்தது. ஸோ அதை கண்டிப்பா கேட்டுருவாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து என்ன முக்கியமானது இன்னைக்கு 2027-29 வச்சுங்க. 2027-29 2027-29 அப்படிங்கிறது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கு ஐசிசி அப்படிங்கிறது தயார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. 2027-29 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப். ஐசிசியோட தற்போதைய தலைவர் யாருங்க? ஜெய்ஷா. என்ன ஜெய்ஷா? அமித்ஷா. ஜெய்ஷா அமித்ஷா. அமித்ஷாவோட பையன் தான் ஜெய்ஷா. அவர் இருக்கிறார், முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. லாஸ் ஏஞ்சல்ஸை வீழ்த்தியது ஜெல்சி. லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது எந்த நாடுப்பா? அமெரிக்கா நாடு. ரீசெண்டாக போராட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க. T20 கிரிக்கெட்ல முதல் முறையாக 3வது சூப்பர் ஓவர்ல நேபாளத்தை வென்றது நெதர்லாந்து. இது முதல் முறையாக நடந்திருக்கு. நேபாளத்தை வென்றது நெதர்லாந்து. நேபாள் அப்படிங்கிறத நெதர்லாந்து வெற்றி பெற்றிருக்கு முதல் முறையாக T20 கிரிக்கெட் வரலாற்றுல அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றுல முதல் முறையாக இது நடந்திருக்கு. சூப்பர் ஓவர் 1, சூப்பர் ஓவர் 2, சூப்பர் ஓவர் 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஓவர் 1ல என்ன நடந்திருக்கு? 19 ரன்கள் எடுத்திருக்கிறாங்க. சூப்பர் ஓவர் 2 அப்படிங்கிறதுல வந்து இலக்கென்று 17 ரன்களை எட்டியது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க? சூப்பர் ஓவர் 3 முதலில் நேபாளம் 2 விக்கெட்டுகளையும் இழந்து ரன் நிறைவு செய்து அடுத்து நெதர்லாந்து 6 ரன்கள் எடுத்து இறுதி வெற்றி பெற்றது. சூப்பர் ஓவர் 3 கொடுத்துருக்கேன். சூப்பர் ஓவர் அப்படிங்கிறது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது முதல் முறையாக நேபாளத்தை நெதர்லாந்து வின் பண்ணிருக்கு அப்படிங்கிறது. அணு ஆயுத இருப்பை அதிகப்படுத்திய இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ஸோ வடகொரியா எப்படி இருக்கு, இந்தியா எப்படி இருக்கு, பாகிஸ்தான் எப்படி இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாடுகளும் இந்த மாதிரி இருக்கிறது. அப்போ ஹைட்ரஜன் பாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்ரஜன் பாம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ஹைட்ரஜன் பாம்னாவே எந்த தத்துவத்தின் படி இயங்குகிறதுன்னு சொல்லிப்போம். ஸோ முக்கியமாக ஃபியூஷன். நல்லா பேசுங்க. ஃபியூஷன் அப்படிங்கிறது. அப்போ ஃபியூஷன்ல யாரு?